ஹலோ நண்பா, வெல்கம் பேக். போன வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆசிஃப் ஆசல்ஸ் எப்படி யூஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்து இன்டீஜர் பாசிட்டிவாக நெகட்டிவாக கண்டுபிடிக்க பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆஸ் டிஃபைன் மேக்ரோஸ் ப்ளஸ் ஆஸ் அன்டிஃபைன் மேக்ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ வந்து ஒரு மேக்ரோ வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிஃபைன் நான் பை வந்து ஸோ ஓகே 3.14 டிஃபைன் பண்ணேன். இப்போ வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா நான் செக் பண்ணணும்னா சிம்பிளாக ஆஸ் ifdef பையை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா அப்படி நான் செக் பண்ணணும்னா இந்த இடத்துல அப்படி செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டுனா சக்ஸஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா எல்ஸ். ஓகே, மேக்ரோ பண்ணும் ஆஸ் எல்ஸ். ஓகே, இந்த இடத்துல புட்ஸ் ஃபெயிலியர் நம்ம பிரிண்ட் ஆகணும். ஃபெயிலியர். ஓகே, கடைசி endif கொடுக்கணும். endif சாரி நண்பா, endif. ஓகே, இப்போ ரன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம பையோட வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அதே சக்ஸஸ் பண்ணியாட்டி இப்போ அந்த பையோட வேல்யூ உங்களுக்கு வந்து அன்டிஃபைன் பண்ணால் சிம்பிளாக undef பை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் ஃபெயிலியர்னு வரும். ஏன்னா நம்ம வந்து டிஃபைன் பண்ண பையை வந்து அன்டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, எக்ஸப்டட்னு வருது, செமிகோலன் போடல. ஓகே, நான் போன தடவை இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து தான் ஒர்க் ஆச்சு. எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாதனால நம்மளுக்கு போன தடவை எரர் காட்டல. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது, அதனால் நம்மளுக்கு வந்து எரர் காட்டுது. இப்போ நான் இதை செமிகோலன் போட்டால் வந்து எனக்கு எரர் காட்டாது. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா கம்பைலருக்கு முன்னே செக் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு மேக்ரோட அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எரர் வராது. அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி ஆஸ் டிஃபைன் ஆஸ் அன்டிஃபைன் யூஸ் பண்ணுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.